கரோனா வந்துருச்சு, எங்கள்கிட்ட காசு இல்லை அப்படின்றாங்க. நிதியமைச்சர் அவர்களே, உங்ககிட்டயா காசு இல்லை? 20,000 கோடி வந்து பாராளுமன்ற விஸ்தரிப்புக்கு வந்து இந்த பட்ஜெட்ல ஒதுக்கியிருக்கீங்களே, எதுக்கு ஒதுக்கிருக்கீங்க? பெரிய பாராளுமன்றம் கட்டி என்ன பண்ண போறீங்க? அதே 543 பேர் தானே உட்கார போறாங்க. உங்களுக்கு என்ன இங்க நாடே வந்து சோத்துக்கு பிச்சை எடுத்துட்டு இருக்கு, மாநிலங்கள்லாம் வருமானத்துக்கு வழி இல்லாம இருக்கு, உங்களுக்கு சொகுசான பார்லிமெண்ட் பில்டிங் கேக்குதா? ஏன் அந்த 20,000 கோடி எக்ஸ்பெண்டிச்சரை தள்ளி போடுங்க. தள்ளி போட்டு 2 வருஷம் 5 வருஷம் ஆகட்டுமே. ஏன் இப்ப இருக்கிற பாராளுமன்ற கட்டிடம் உங்களுக்கு பத்தாதா? இந்த கிராண்ட் விஸ்டா காரிடார் ப்ராஜெக்டை ஸ்டாப் பண்ணுங்களேன், 20,000 கோடி மிச்சமாகுது இல்ல. அடுத்தது கிட்டத்தட்ட வந்து இப்ப பாத்தீங்கன்னா இவ்வளவு கஷ்டமான காலத்திலையும் நம்ம ஜி இருக்கிறார்ல, ஜி அவர் வந்து அவருடைய சொகுசு பயணத்துக்காக இந்த மயிலோடையும் முயலோடையும் வாத்தோடையும் போஸ்ட் கொடுத்துட்டு வீட்டில் இருக்கும்போது இப்படி பண்ணுவார். மற்றபடி மற்ற நேரங்களில் ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளணும் இல்லையா? இதில் அட்வான்ஸ்டு டிஃபென்ஸ் மிசைல் சிஸ்டம்ஸோட வெளிநாட்டில் ஒரு பிளேன் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கிறாருங்க, சொகுசு விமானம். அது பார்த்தீங்கன்னா அதோட விலை 8,458 கோடி. இந்த கஷ்டமான காலத்துலையும் யாராவது போய் சொகுசு விமானம் வாங்கி அதில் பயணிக்கணும்னு அடம் பிடிப்பாங்களா? நம்ம ஜி அடம் பிடிக்கிறாரு. ஏன் அந்த ஃபோர்ஸ் மெஜார் கிளாஸ் காரணம் காமிச்சு அந்த ஒப்பந்தத்தை இப்ப ஸ்டாப் பண்ணுங்க. இப்ப அவசியமா இந்த சொகுசு விமானம்? மக்களுக்கு இல்லாத ஒரு 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 பணம் வந்து என்ன ஆள்றவங்களுக்கு எதுக்கு? உங்க கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி போகுதுன்னு பாருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டாக்ஸ். அதாவது இந்த மத்திய பட்ஜெட்ல நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னா, கிட்டத்தட்ட வந்து டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டாக்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த கார்பரேட்டுகள் டிவிடெண்ட் பே பண்ணும்போது, ஈவுத்தொகை பே பண்ணும்போது, அந்த கார்பரேட்டுகள் அந்த டிவிடெண்ட் எவ்வளவு பே பண்றாங்களோ அதுல ஒரு சதவீத ஒரு பர்டிகுலர் சதவீத வரியை மத்திய அரசுக்கு டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டாக்ஸா கட்டணும். கார்பரேட்டுகளை குசிப்படுத்துறதுக்கு இவங்க என்ன பண்ணாங்க, அந்த அந்த வரியே தூக்கிட்டாங்க இந்த 2020-2021 பட்ஜெட்ல. எதுக்கு அந்த வரியை தூக்கினீங்க? மக்கள்கிட்ட காசு இல்லைன்னு தெரியுது, கார்பரேட்டுக்கு நீங்க வந்து திரும்ப திரும்ப சலுகைகள் கொடுத்து என்ன கிழிக்க போறீங்க? மக்கள்கிட்ட காசு இருந்தா தானே கார்பரேட் விற்கிற சாமான போய் மக்கள் வாங்குவான். அடிப்படை பொருளாதார அறிவு. மக்கள்கிட்ட காசு இல்லாத போது நீங்க மக்கள்கிட்ட காசை கொடுக்கணுமா, திருப்பி திருப்பி கொண்டு போய் கார்பரேட் கிட்ட கொடுத்துவீங்களா? அந்த டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டாக்ஸை ரிப்பீல் பண்ணுங்க. ஏன் அதை ரிப்பீல் பண்றதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? அதை பண்ணீங்கனாலே வந்து போகுதுல்ல உங்களுக்கு. கிட்டத்தட்ட இப்ப நான் சொன்னதுவே ஒரு 20,000 கோடி பிளஸ் ஒரு 8,458 கோடி பிளஸ் ஒரு 26,000 கோடி, 46 பிளஸ் 8,458 போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 54,058 கோடி கிட்டத்தட்ட வந்துருது உங்களுக்கு. அதையே வந்து நீங்க இப்ப யூஸ் பண்ணக்கூடாது. அதை தவிர பிஎம் கேர்ல வர ஒரு கொத்தா வந்து உட்காந்துருக்கு ஒரு நிதி. அது அலிபாபா குகை புதையல் மாதிரி எவ்வளவு வந்துச்சு, என்ன செலவு பண்ணாங்க ஒண்ணுமே தெரியாது. ஆனா மாநிலங்கள் கேட்டா எங்கள்கிட்ட காசு இல்லை, மாநிலங்கள் தன்னோட வரி பங்கை கேட்டா எங்கள்கிட்ட காசு இல்லை கொடுக்கறதுக்கு, நீங்க வேணா ஆர்பிஐல கடன் வாங்கிக்கோங்க. அது எப்படிங்க? எங்க மாநிலங்கள்ட்ட நீங்க வந்து வரி எல்லாம் புடுங்கி வச்சுப்பீங்க, அவங்களுடைய ஷேரை திருப்பி கொடுன்னு சொல்லும்போது காசு இல்லாம என்ன பண்றீங்க அந்த காசை? இது கூட இல்லைங்க, 2 வாரம் 3 வாரம் முன்னாடி ரிசர்வ் பேங்க்ல இருந்து டிவிடெண்ட் அமௌண்ட் வந்திருக்கு. வருஷம் டிவிடெண்ட் வாங்கிப்பாங்க இவங்க. டிவிடெண்ட் என்னன்னா, ரிசர்வ் பேங்க் தன்னுடைய லாபத்துல இருந்து ஒரு பங்கை மத்திய அரசுக்கு கொடுக்கும். 50,000 கோடி இவங்க இந்த டிவிடெண்ட் அமௌண்ட்டையும் சேர்த்து புடுங்கிருக்காங்க. அதையும் புடுங்கி கையில் வச்சிட்டு இருக்காங்க. அந்த டிவிடெண்ட் அமௌண்ட் என்ன பண்ணீங்க? கொரோனாக்கு என்ன செலவு பண்ணீங்க? மாநிலங்களுக்கு என்ன கொடுத்தீங்க? இன்னும் 58 கோடிக்கு உங்களுக்கு கணக்கு சொன்னேன். இந்த ஒரு 50,000 சேர்த்துங்க, 1,04,058 கோடி கிட்டத்தட்ட நீங்க மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகை 1.5 லட்சம் கோடி பக்கம் வருது. இந்த பிரையாரிட்டைஸ் பண்ண தெரியாதா உங்களுக்கு? எந்த செலவை முதல்ல செய்யணும், எந்த செலவு பின்னாடி செய்யணுங்கிற அந்த பிரையாரிட்டைசேஷன் சொல்லி கொடுக்குற அளவு கூடவா மத்திய நிதி அமைச்சகத்தில் பியூரோகிராட்ஸும் திங்க் பண்றவங்க கூடவா இல்ல? பூரா பயல்களும் சங்கிகளா உட்காந்து வச்சீங்கன்னா எங்க இருந்து யோசிப்பாங்க? இப்படிதான் யோசிப்பாங்க. இதை வந்து கேட்டுட்டு நீங்க வந்து மாநிலங்களுக்கு காசு இல்லைன்றீங்க. சரி, அதுக்கப்புறம் இப்ப மாநிலங்களுக்கு நீங்க வந்து இந்த ஜிஎஸ்டி வரி வகையில நீங்க இதை கண்டிப்பா பிரிச்சு கொடுத்தாலும், பஞ்சாப் மாதிரி ஒரு சின்ன மாநிலம், அந்த மாநிலத்துக்கு உண்டான வரி வருமான இழப்பே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4,000 கோடி. அந்த 4,000 கோடி எப்ப கொடுப்பீங்க? சரி, மற்ற மாநிலத்தெல்லாம் கொடுங்க, நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவோம். தமிழ்நாடு 9,000 கோடி கரோனா நிவாரணத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணதுக்கு உங்கள்கிட்ட நிதி கேட்டுச்சு. எவ்வளவு கொடுத்தீங்க? 300 கோடி கொடுத்தீங்க. 9,000 கோடி எங்க இருக்குது, 300 கோடி எங்க இருக்குது? சரி, அதை கூட விடு, நீ தரமாட்ட, ரைட்டு. அந்த பிஎம் கேர்லாம் எதுக்கு இருக்குன்னு தெரியாது, ரைட், ஓகே. இந்த ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் இழப்பையாவது நீங்க கொடுக்கணுமா வேண்டாமா? 12,259 கோடி ரூபா தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியது இந்த ஜிஎஸ்டி வரி இழப்பு காம்பன்சேஷன்ல எப்ப கொடுக்க போறீங்க? இல்ல நாங்கெல்லாம் எங்க மாநிலங்கள்லாம் என்ன செய்யணும்? கையேந்தி பிச்சை எடுக்கணுமா? இந்த மத்திய அரசு பாஜக வந்ததுல இருந்து இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, தொடர்ச்சியா எல்லாத்தையும் மத்திய அரசுக்கு முதல்ல கொடுத்துருங்க, மத்திய அரசு அதுக்கப்புறம் பங்கிட்டு கொடுப்பாங்க. அது வந்து நீங்க வந்து கேஸ் சிலிண்டர் சப்சிடி ஆகட்டும், அல்லது வந்து இந்த மாதிரி ஜிஎஸ்டி வரி பங்கீடு ஆகட்டும், அதுக்கப்புறம் உழவர்களுக்கு இப்போ அவங்க புதுசா போடுற அந்த மானிய திட்டங்கள் ஆகட்டும், எது நாங்க நேரடியாக கொடுக்குறோம் எல்லாத்தையும் மானியத்தையும் அவங்க வாங்கி வச்சுக்கிறாங்க, வரியையும் வாங்கி வச்சுக்கிறாங்க. அப்புறம் அந்த பெனிஃபிஷியரிஸ் போய் இல்ல மாநிலங்கள் போய் எங்களை பங்கு கொடுங்க அப்படின்னு கேட்டா காசு இல்லைன்றாங்க. அது எப்படி? என் காசை நீ வாங்கி வச்சுட்டு செலவு பண்ணிட்டு இல்லம்ப நீ அப்படி என்ன செலவு பண்ணிட்டீங்க மாநிலத்துக்கு? இது வந்து அரச பொருளாதார பயங்கரவாதம். இது வந்து இந்த மத்திய அரசு மாநிலங்கள் மேல் கட்டவிழ்த்திருக்கிற அரச பொருளாதார பயங்கரவாதம் என்று சொல்வதை விட வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை. அதுக்கப்புறம் நம்ம நிதியமைச்சர்